டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மவுண்ட் ஆர்சிட் கெமிஸ்ட்ரிலேருந்து தனிகள் மாஸ்டர் பேசுகிறேன். போன வாரம் நம்ம பார்த்த டாபிக் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட் பார்ட் 1 பார்த்தோம். அதில் வந்து அந்த மோஸ்ட்லே, அடுத்து என்னது நியூலாண்ட், டொபர்னியர், அடுத்து இந்த யார் இன்னொரு சயின்டிஸ்ட், இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்படிலாம் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். இப்போ அந்த உள்ள இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா, நவீன தனிம வரிசை அட்டவணை பற்றி மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, தி மாடர்ன் பீரியாடிக் லா ஸ்டேட்ஸ் தட் தி பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர்ஸ். எதை பேஸ் பண்ணிது மாடர்ன் பீரியாடிக் லா? மாடர்ன் பீரியாடிக் லால அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் எதை பேஸ் பண்ணிருக்குது அப்படின்னா, டிபெண்டிங் அப்பான் தி அட்டாமிக் நம்பர்ஸ் பேஸ் பண்ணிருக்குது. இப்ப பாருங்க மறுபடியும், டிஃபைன் மாடர்ன் பீரியாடிக் லா. மாடர்ன் பீரியாடிக் லா ஸ்டேட்ஸ் தட் தி பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர்ஸ். தமிழ் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன ஆவர்த்தன விதி, டிஃபைன் அதான் சொல்றோம், நவீன ஆவர்த்தன விதி அப்படிங்கும்போது தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதி பண்புகள் அவற்றின் அணு எண்களின் ஆவர்த்தன சார்பாக அமைகின்றன அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் ஆவர்த்தன சார்பாக அமைகின்றன. அதான் சொல்றோம், தி மாடர்ன் பீரியாடிக் லா ஸ்டேட்ஸ் தட் தி பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர்ஸ். இது வந்து 2 மார்க் क्वेश्चनல இது கேல்குலேட் பண்ணிருக்கு. இதே மாதிரி இன்னொரு क्वेश्चन பாருங்க, நீங்க டிஃபைன் பீரியாடிசிட்டி என்ன சொல்றோம்? தி ரிப்பீட்டேஷன் ஆஃப் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இஸ் கால்ட் பீரியாடிசிட்டி. ஒன்ஸ் அகைன், டிஃபைன் பீரியாடிசிட்டி அப்படி சொல்லும்போது ஆவர்த்தன தன்மை அப்படி சொல்றோம். தி ரிப்பீட்டேஷன் ஆஃப் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் at regular intervals is called periodicity. இங்க பாருங்க, once again define periodicity அப்படி தமிழ்ல சொல்லும்போது சொல்றாங்கனாக்கா, சீரான இடைவெளிகளில் தனிமங்களின் அவற்றின் இயற்பியல் மற்றும் வேதி பண்புகளில் ஒத்து இருப்பது ஆவர்த்தன தன்மை எனப்படும். டிஃபைன் பீரியாடிசிட்டினா ஆவர்த்தன தன்மை, அப்படி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் ஒத்து காணப்படும். இதுல ரிப்பீட்டேஷன், சீரான இடைவெளிகளில் அவற்றின் தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதி பண்புகளில் ஒத்து காணப்படுவது ஆவர்த்தன தன்மை. தி ரிப்பீட்டேஷன் ஆஃப் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் இஸ் கால்ட் பீரியாடிசிட்டி. ஓகே, இது 2 மார்க் क्वेश्चन. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். வாட் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ்? ஐசோ எலக்ட்ரானிக் அப்படின்னா டிஃபரெண்ட் எலிமெண்டா இருக்கும், ஆனா அதோட எலக்ட்ரான்ஸ் இருக்கும், சேமா இருக்கும். பாரு, ions of different elements having the same number of electrons are called isoelectronic ions. For example, இங்க பாருங்க, ions of different element, எந்த எலிமெண்ட் சொல்றோம் அப்படின்னாக்கா, சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், புளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன். இப்போ சோடியம் அப்படி சொல்லும்போது அட்டாமிக் நம்பர் பாருங்க, இங்க சோடியம் அட்டாமிக் நம்பர் 11. சோடியம் அட்டாமிக் நம்பர் என்னது உங்களுக்கு தெரியும், Na அட்டாமிக் நம்பர் வந்து 11 சொல்றோம். அப்ப Na பிளஸ், இங்க பிளஸ் போட்ட நேரத்துனாக்கா அது வந்து ஒரு எலக்ட்ரான் கழிச்சிடு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் சேர்த்தா டோட்டல் என்ன பண்ணும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கழிஞ்சிடும். அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் சரியா போச்சு. அப்போ ஒரு பாசிட்டிவ் சேர்க்கும்போது 11 புரோட்டான், இங்க வந்து அட்டாமிக் நம்பர் 11 இருக்கு பத்தியா. இப்போ 11 இங்க வந்து அட்டாமிக் நம்பர் 11. அப்ப அது பிளஸ் சிம்பிள் போட்டா ஒரு எலக்ட்ரான் லெஸ் பண்ணிக்கும். அப்ப எவ்வளவு 10 ஆயிடுமா? இதே நெகட்டிவ் சிம்பிள் இருந்தது அப்படின்னாக்கா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கணும். அதான் சின்ன கான்செப்ட். இங்க கான்செப்ட் புரியுதா? Na பிளஸ் மட்டும் தான் இது. அப்போ ஒரு நம்பரை குறைச்சு போட்டுவோம். Na 11, சோடியம் வந்து 11, Na பிளஸ் சொல்லிடும். அப்ப அது வந்து ஒரு நம்பரை கழிச்சிடு 10. அது அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? இப்ப பாருங்க, Mg2 பிளஸ், இந்த சிம்பிள் பாருங்க, Mg. இப்ப Mg சொல்லும்போது Mg அட்டாமிக் நம்பர் என்னது 12, ரைட்டுங்களா? Mg2 பிளஸ் இருக்குது. பிளஸ் என்ன பண்ண சொல்லிடுறேன், பிளஸ் இருந்தா கழிச்சுக்கணும், மைனஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கணும். இப்ப M ஷார்ட்கட், சின்னது ஷார்ட்கட் தெரிஞ்சுங்க. Mg2 பிளஸ், அப்ப அதுல ரெண்டு நம்பரை கழிச்சிடு.
அப்ப Mg12 இருந்து 2 போச்சு அப்ப என்ன வரும் Mg2 பிளஸ்னாக்கா 2 எலக்ட்ரான் ஆயிடுச்சுனா 10 வந்துச்சுங்களா இதே மாதிரி Al3 பிளஸ் Al3 பிளஸ் இப்ப அட்டாமிக் நம்பர் பாருங்க அலுமினியத்துக்கு 13 இருக்குதா எவ்வளவு கழிக்கனால இங்க பிளஸ் இருக்குது அப்போ 3 கழிக்கணும் அப்ப என்ன வரும் நமக்கு 10 மைனஸ் 13 மைனஸ் 3 is equal to 10 அலுமினியத்துக்கு பாருங்க 10 வந்துச்சா இப்ப இதே மாதிரி பாருங்க இந்த ஸ்டெப் பாருங்க ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் என்னது 9 இங்க F மைனஸ் சொல்லிரான் மைனஸ் என்ன பண்ணனும் பிளஸ் பண்ணனும் அப்போ 9 பிளஸ் 1 ஈக்குவல் டு 10 வந்துச்சுங்களா மைனஸ்னா என்ன பண்ணனும் பிளஸ் பண்ணிடணும் பிளஸ்னா என்ன பண்ணனும் மைனஸ் பண்ணிடணும் எத்தனை நம்பர் இருக்கு அத இங்க பாருங்க O2 மைனஸ் அப்போ ஆக்சிஜன் எவ்வளவு ஆக்சிஜனுக்கு 8 அட்டாமிக் நம்பர் 8 ரைட்டா அது 2 மைனஸ் கொடுக்குறோம் அப்ப என்ன பண்ணி பிளஸ் பண்ணணும் அப்ப என்ன வரும் 8 பிளஸ் 2 ஈக்குவல் டு 10 அப்போ ஆக்சிஜன்ல O2 மைனஸ்ல how many electrons are present 10 electrons இப்ப பாருங்க நைட்ரஜன் என்ன சொல்றோம் அட்டாமிக் நம்பர் 7 ஆனா என்ன சொல்றான் 3 மைனஸ் சொல்லிறான் 3 மைனஸ் என்ன பண்ணனும் மைனஸ் தான் பிளஸ் பண்ணிடணும் அப்ப 7 பிளஸ் 3 ஈக்குவல் டு 10 புரியுதுங்களா இப்போ Na பிளஸ் அட்டாமிக் நம்பர் என்னது சோடியத்துக்கு 11 11ல இருந்து பிளஸ் போடுறோம் 11 1 போச்சுனா 10 Mg2 பிளஸ் Mg அட்டாமிக் நம்பர் 12 அதுல இருந்து 2 எலக்ட்ரானை இங்க பிளஸ் சிம்பல் இருந்து மைனஸ் பண்ணிடணும் அப்ப Mg2 பிளஸ் என்னது 12 மைனஸ் 2 ஈக்குவல் டு 10 அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 10 இருக்கும் Mg2 பிளஸ் 10 எலக்ட்ரான் இருக்கும் Al3 பிளஸ் அலுமினியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 13 அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது பிளஸ் 3 இருக்குது அப்ப மைனஸ் பண்ணிடணும் அப்ப 13 மைனஸ் 3 ஈக்குவல் டு 10 அப்போ Al3 பிளஸ்ல how many electrons are present 10 electron ஃப்ளூரின் அப்படி சொல்லும்போது ஃப்ளூரின் அட்டாமிக் நம்பர் 9 மேல மைனஸ் சிம்பல் இருக்குது அப்ப பிளஸ் பண்ணிடணும் அப்ப 9 பிளஸ் 1 ஈக்குவல் டு 10 அப்ப F மைனஸ்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது 10 எலக்ட்ரான் அதே மாதிரி O2 மைனஸ் ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8 அது 2 மைனஸ் இருக்குது அப்ப பிளஸ் பண்ணிடணும் அப்ப 8 பிளஸ் 2 ஈக்குவல் டு 10 நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 ஆனா 3 மைனஸ் நைட்ரஜன் N3 மைனஸ் கொடுத்துறோம் புக்ல அப்ப 3 என்ன பண்ணிடணும் பிளஸ் பண்ணிடணும் அப்ப 7 பிளஸ் 3 ஈக்குவல் டு 10 அப்போ Na பிளஸ் how many electrons are present 10 electron Mg2 பிளஸ்ல 10 electrons Al3 பிளஸ்ல 10 electrons F மைனஸ்ல 10 electrons O2 மைனஸ்ல 10 electrons N3 மைனஸ்ல 10 electrons அதான் கேக்குறான் what are isoelectronic ions சொல்லும்போது ions are differ Na plus Mg2 plus Al3 plus F minus O2 minus N3 minus இதெல்லாம் ions are differ but same number of electron Na plus 10 Mg2 plus 10 Al3 plus 10 F minus 10 oxygen 2 minus 10 nitrogen 3 minus 10 அப்போ same number of electron are called isoelectronic ions dear students இப்போ இந்த क्वेश्चन பாருங்க what is effective nuclear charge என்ன சொல்றோம் effective nuclear charge என்னது அப்படினா மீனிங் என்ன பாத்தீங்கன்னா செயலுறு அணுக்கரு மின்சுமைன்னு தமிழ்ல சொல்றாங்க செயலுறு அணுக்கரு மின்சுமை கேட்டா உங்களுக்கு தமிழ்லயும் இங்கிலீஷ்ல எப்பயாவது சொல்லி உங்களுக்கு அந்த கான்செப்ட் விளங்க வச்சா போதும் புரியுதா இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நீ இப்பதான் புதுசா கேக்குறேன் அதனாலதான் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பொறுமையா தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சேர்த்து சொல்றதுக்கு காரணமே அதுதான் வாட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் செயலுறு அணுக்கரு மின்சுமை என்ன அர்த்தம் அப்படின்றது தி நெட் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை valence electron என்ன சொல்றோம் experienced by valence electrons in the outermost shell is called effective nuclear charge அப்ப nuclear charge experienced by valence electron in the outermost shell is called effective nuclear charge அப்படினு சொல்றாங்க இப்ப பாருங்க once again the net charge what is effective nuclear charge அப்படிங்கிறது வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களால் உணரப்படும் நிகர அணுக்கரு மின்சுமை
இதான் வந்து செயலுறு அணுக்கரு மின்சுமைன்னு சொல்றோம். அப்ப வெளிக்கூட்டில் உள்ள என்ன சொல்றோம், வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களால் உணரப்படும் நிகர அணுக்கரு மின்சுமை அதுதான் வந்து செயலுறு அணுக்கரு மின்சுமை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. அப்ப நெட் நியூக்ளியர் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் தி அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இஸ் கால்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இது பாருங்க, ஒரு ஆட்டம் இருக்குன்னு ஒரு ஆட்டம் இருக்குது. இந்த அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கிற இதான் என்ன பண்ணும், இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், எலக்ட்ரான் தான் ரியாக்ஷன் என்ன ஆகும். அப்ப இதனுடைய டோட்டல் என்ன சொல்றோம், டோட்டல் சார்ஜ் இருக்கு பத்தியா, அதுதான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களால் உணரப்படும் வெளிக்கூட்டில் உள்ள இதான் வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன்கள், வெளிக்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான் அர்த்தம் சொல்றோம். வெளிக்கூட்டில் உள்ள இணைதிறன் எலக்ட்ரான்களால் உணரப்படும் நிகர அணுக்கரு மின்சுமை இதான் செயலுறு அணுக்கரு மின்சுமை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது ஃபார்முலா என்ன சொல்றோம் அப்படின்னா Z = இங்க பாரு EFF ன்னு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். Z ன்றது அட்டாமிக் நம்பர், Z எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் Z - S. இந்த Z ன்றது அட்டாமிக் நம்பர், S ன்றது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட், S ன்றது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். Dear students, இந்த இதுல பாருங்க, define ionization enthalpy or ionization energy. Ionization enthalpy நாலும் ionization energy நாலும் மீனிங் ஒண்ணுதான். Ionization enthalpy is defined as the minimum amount of energy. என்ன சொல்ற வார்த்தை, minimum amount of energy required to remove the most loosely bounded electron from the valence shell of the isolated neutral gaseous atom in its ground state. இப்ப ground state சொல்றது அந்த நியூட்ரல் ஆட்டம் இருக்கியா, ஒரு நியூட்ரல் ஆட்டம் எடுத்துற அந்த நியூட்ரல் ஆட்டத்துல இருந்து அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை நீ ரிமூவ் பண்றதுக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் அது அயனைசேஷன் எனர்ஜி. இப்ப என்ன பண்ணாங்க, இந்த படத்தை பாருங்களா, இது வந்து ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கோ, ஒரு ஆர்பிட்டல் இருக்குது, இங்க இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றதுக்கு, இதுல இருந்து நான் வெளியே எடுக்கிறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி எவ்வளவோ அதான் அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான். அப்ப நியூட்ரல் கேசியஸ் ஆட்டத்துல இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ல நான் ரிமூவ் பண்றதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி தானே அது அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். பாருங்க once again, the ionization enthalpy is defined as the minimum amount of energy required to remove the most loosely bounded electron from the valence shell, outermost shell, valence shell சொல்றோம், valence shell of the isolated neutral gaseous atom in its ground state. and unit சொல்றாங்க பாருங்க, யூனிட்ல சொல்றோம் அப்படினா அயனைசேஷன் என்தால்பியோட யூனிட் என்னன்னா kJ mole inverse or EV electron volt அப்படி சொல்றோம், கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் ஆர் எலக்ட்ரான் வோல்ட் சொல்றோம். இப்போ தனித்து ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு மெட்டல் அயான்ஸ் எடுத்துறோம் M, அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது 1E- gives ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது என்ன சார்ஜ் M பிளஸ் மாறிடும், பிளஸ் அதுல இருந்து எலிமினேட் ஆச்சு 1E-. கான்செப்ட் புரியுங்களா உங்களுக்கு? ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இதுல பாருங்க, டிஃபைன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா எலக்ட்ரான் கவர்த்தன்மை, தமிழ் சொல்றோம். இட் இஸ் டிஃபைன்ட் as the relative tendency of an element present in a covalently bonded, என்ன சொல்றீங்க, covalently bonded molecule to attract the shared pair of electrons towards itself. அப்படின்னா சொன்னாக்கா இந்த கோவலன்ட் பாண்ட் அப்படின்னா சகப்பிணைப்புன்னு அர்த்தம். அப்ப சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள ஒரு எலக்ட்ரானை தன்பால் எலக்ட்ரான் இணையினை, ஒரு எலக்ட்ரான் இணைனா ரெண்டு எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி ஒப்பீட்டளவில் கவரக்கூடிய பண்பு தானது எலக்ட்ரான் கவர் பண்பு, எலக்ட்ரான் கவர் தன்மைன்னு சொல்றோம். ஒன் செகண்ட் நீங்க பாருங்க, define electronegativity. It is defined as the relative tendency of an element present in a covalent bonded molecule to attract
the shared pair of electrons, pair of electrons towards itself. அதான் சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஓர் அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் ஒப்பீட்டளவில் கவரும் பண்பு எலக்ட்ரான் கவர்த்தன்மை அசம்பிளி. Dear students, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. Define atomic radius. Atomic radius அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னோம். அப்ப atomic radius of an atom is defined as the distance between the center of its nucleus. இதுதான் நியூக்ளியஸ். ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸ் சென்டர் பார்ட் நியூக்ளியஸ் and outermost shell. இதோட outermost shell containing the valence electron. அப்ப distance between the center of the nucleus to outermost electron in an atom அப்படி சொன்னா atomic radius. Distance between the center of the atom to outermost electron அப்படி சொன்னா in an atom சொன்னா atomic radius. அப்ப ஒரு atomic radius of an atom is defined as the distance between the center of the nucleus and outermost shell containing the valence electron. Outermost shell containing valence electron. Dear students, define covalent radius. Covalent radius சகப்பிணைப்பு ஆரம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. It is one half of the internuclear distance between two identical atom. Between two identical atom. ரெண்டு ஆட்டம் எடுத்துற two identical ஒண்ணு பத்து மாதிரி ரெண்டு ஆட்டம் எடுத்துற அதனுடைய சென்டர் பார்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற. அப்ப இந்த சென்டர் பார்ட்டுக்கும் ஒரு ஆட்டத்தோட சென்டர் பார்ட்டுக்கும் இன்னொரு ஆட்டத்தோட சென்டர் பார்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தானே சொல்றோம். டிஸ்டன்ஸ்ல பாதி தானது கோவலன்ட் ரேடியஸ். இந்த டிஸ்டன்ஸ்ல பாதி தானது கோவலன்ட் ரேடியஸ். புரியுதுங்களா? சகப்பிணைப்பு ஆரம் சொல்றோம். It is one half of the internuclear distance between two identical atoms linked together by a single covalent bond. எழுதி இந்த படம். Dear students, periodic classificationல நீங்க நம்ம பார்த்த டாபிக்லாம் பாத்தீங்கன்னா define modern periodic law, write short notes on isoelectronic ions and give example. What is effective nuclear charge? Define ionization energy, ionization enthalpy. Define electronegativity. Define atomic radius. Define covalent radius. இந்த இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின் பார்த்துக்கோம். அந்த 7 கொஸ்டின் ஒழுங்கா தரவா படி, வீட்டுல வந்து படிச்சுக்காரு. அதே மாதிரி இன்னும் ஒரு 1 வீக்ல நம்ம சிலபஸை ரெடியூஸ் பண்ணி உனக்கு மெட்டீரியல் எந்தெந்த லெசன் உண்டு எந்தெந்த லெசன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்ப இருக்கும்போது அது இனிமேல் இது வரையும் படிக்க சார் முன்னு பார்க்கல சார். ஏன்னு நம்ம பசங்களை பத்தி தெரியும், நம்ம 12th BA பத்தி தெரியும், நல்லா படிப்பீங்க. வீட்டுக்கு வந்து அன்னைக்கு ஒரு இதை வீட்டுல உட்காந்து பர்ஃபெக்டா உங்களுடைய வேலையை பர்ஃபெக்டா பண்ணணும்னு எல்லாருமே தெரியும். புரியுங்களா? அதனால இந்த சிலபஸ் ரெடியூஸ் பண்ண பிறகு உட்காந்து புக் எடுத்துச்சுன்னு புக் எல்லாம் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம் வாங்கி வச்சுக்கோங்க. புக் வச்சுன்னு ஒரு டாபிக்கும் லைன் பேரினா உட்காந்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ போற வீடியோ காட்டணும். அந்த சிலபஸ் ரெடியூஸ் பண்ண பிறகு காலையில ஒண்ணு ஈவினிங் ஒண்ணு அந்த மாதிரி நான் வந்து உனக்கு வந்து இந்த சேனல்ல போட்டு விட்டுறேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் தலா ஸ்கூல் மேக்ஸிமம் ஜனவரி வாக்கில் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பா படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படியா வீட்டுல சும்மா அந்த சரியா வெளியே சுத்திட்டு இருக்காத, வீட்டுல உட்காந்து படி. டைம் போறதே தெரியாது, நாள் போறதே தெரியாது, கடகடன்னு ஓடிடும். புரியுங்களா? அதனால உட்காந்து ஒழுங்கா படிங்க, ஆர்டர் பண்ணுங்க. குட் பை.